ட்ரை ஃப்ரூட்ஸை ஊற வச்சு சாப்பிடலாமா வேண்டாமா? ஆல்மண்ட்ஸை பீல் பண்ணி சாப்பிடணுமா கூடாதா? சோக் பண்ணி சாப்பிட்றதுனால நியூட்ரிஷனல் வேல்யூ கூடுமா குறையுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை சோக் பண்ணி தான் சாப்பிடணும். ஓவர் நைட் ஒரு 6 to 8 ஹவர்ஸ் சோக் பண்ணாலே போதும். அப்படி சோக் பண்ணி சாப்பிட்றதுனால நம்மளோட நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் வேல்யூவும் டைஜஷன் லெவலும் பெட்டரா இருக்கும். ஆல்மண்ட்ஸ் மட்டும் எப்பவுமே சோக் பண்ணதுக்கு அப்புறம் பீல் பண்ணி தாங்க சாப்பிடணும். இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்மண்ட் பீல்ஸ்ல டானின்ஸ் அண்ட் ஃபைட்டிக் ஆசிட்னு 2 என்சைம்ஸ் இருக்கு. திஸ் வில் இன்ஹிபிட் த டைஜஷன். இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடும். ட்ரை ஃப்ரூட்ஸை சோக் பண்ணி வச்சிருக்கிற வாட்டரை நம்ம இன்டேக் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க, எக்ஸெப்ட் இன் கேஸ் ஆஃப் ரேசன்ஸ், அதாவது ட்ரை கிரேப்ஸ். ஸோ இதுல ஆஸ்மோசிஸ்ங்கிற ப்ராசஸ் நடக்கிறனால இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரௌண்டிங்ல இருக்கிற ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டரும் ரீசன்ஸ்ல இருக்கிற ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட், அதாவது சுகரும் ரெண்டும் ஈஸிலி எக்ஸ்சேஞ்ச் ஆயிருது. அதனாலேயே சோக் பண்ணி அடுத்த நாள் நீங்க காலையில பார்த்துருந்தீங்கன்னா ரீசன்ஸ் கொஞ்சம் பல்ஜா ரீஹைட்ரேட்டடா இருந்திருக்கும். ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் டு டேக் த ரீசன்ஸ் அலாங் வித் த சோப்ட் வாட்டர். ஹெல்தி பீயிங்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பட் அதை ரைட் வேல எடுத்துக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். ட்ரை ஃப்ரூட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம படிங்க.